அடுத்ததாக தோழிங்கர் ராஜ்குமார் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். நாங்கள் இந்த பகுதிகளில் வாக்கு கேட்டு வரும்போது ஒருத்தர் வந்து வேட்பாளர்கிட்ட கேட்குறாரு, அம்மா நீ எந்த ஊர்? வேட்பாளர், ஐயா நான் வந்து கொசப்பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொசப்பாளையத்தில் எந்த தெருமா அப்படின்னு கேட்குறாரு. கொசப்பாளையத்தில் எந்த தெருன்னு கேட்டோன்னே ஐயா நான் இந்த தெருன்ற அவங்களுடைய முகவரியை சொல்கிறாங்க. அம்மா அவங்க அப்பா பேர் என்னம்மான்னு கேட்குறாரு. அந்த ஐயா வந்து சுற்றி வளைச்சி எங்கே வராருன்னா, அம்மா நீ என்ன சாதி அப்படின்றத கேட்க தான் வராரு. பன்னெடுங்காலமாக சாதி பார்த்து மதம் பார்த்து தேர்தலிலே வேட்பாளர்களை இந்த எல்லா கட்சியும் நிற்க வைக்குது. அதனால தான் அவர் வந்து சுற்றி வளைச்சியம்மா நீ என்ன சாதி அப்படின்னு கேட்க வராரு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவருடைய தம்பிகள் நாங்கள் பேரறிவிப்பு செய்கிறோம். இந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சாதியை நிறுத்தினா திமுக காரனே வேலை செய்ய மாட்டான். ஒரு குறிப்பிட்ட சாதியை நிறுத்தினா இன்னொரு கட்சி வேலை செய்யாது. இப்படி இருக்கின்ற இந்த தமிழக அரசியல் சூழலில் பறையரையும் பல்லரையும் முதலியாரையும் நாடாரையும் செட்டியாரையும் கோணாரையும் அனைத்து சாதியையும் ஒற்றை புள்ளியில் நாம் தமிழராக இணைத்தது எங்கள் உயிரண்ணன் சீமான். எங்கள் உயிரண்ணன் சீமான். எங்க வேட்பாளர் என்ன சாதி? இந்த ஒட்டுமொத்த சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பேசுவதற்காக சட்டமன்றம் செல்ல இருக்கிற தமிழ் சாதி. தமிழ் சாதி. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்றாரு, பேரன்பு கொண்ட என் மக்களே, நீங்கள் எளிமையானதை ஒருபோதும் செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள் என்றாரு. இந்த நிலத்தில் எது எளிமையானது எது சரியானது என்று என் மக்கள் நீங்க முடிவு பண்ணோம். எது எளிமையானது? வழக்கம் போல இதே மாதிரி 60 ஆண்டு காலமா ஒரே கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி 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 திமுகவை வெல்ல வைப்பது எளிமையானது. ஆனால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லும் சரியானது எது? இந்த புறையோடி போயிருக்கிற இந்த அரசியல் சூழலில் எந்த ஒரு பணபலம், சாதிய பலம், எந்த ஒரு விளம்பர பலம், ஊடக பலம் எதுவுமே இல்லாம தனித்து களம் காண்கின்ற நாம் தமிழர் வேட்பாளரை வெல்ல வைப்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன சரியானது. சரியானது. சிந்திச்சு பார்க்கணும். அப்ப எல்லா கட்சியும் கூடி அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்குது. ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்யறேன். தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஈழத்துல ஆயுத போராட்டம் தான் ஒரே தீர்வுன்னு ஆயுதத்தை கையில தூக்குறாரு. அன்னைக்கு உலக நாடுகள் வந்து அண்ணனை பார்த்து ஏளனம் செய்து, தலைவரை பார்த்து ஏளனம் செய்து, ஓ பிரபாகரன் நாட்டை வென்றுடுவாரா, சிங்களத்தை எதிர்த்து இவர் கொண்டுடுவாரா, இப்படிலாம் ஏளனம் செய்து அந்த தலைவன் தான் ஒரு நாளில் 30 நாடுகள் எதிர்த்தால் தான் இவனை வீழ்த்தவே முடியும் என்ற நிலையை உருவாக்கினாரு. அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் தனித்து இங்க திமுகவில் அண்ணன் சீமான் அவர்களை வெல்ல முடியாது. 30 கட்சியை கூட்டணி சேர்த்தாதான் அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த முடியும் திமுக நம்புது. இதுவே நாம் தமிழருக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய வெற்றி. சிந்திச்சு பார்க்கணும். இவனை எவனையும் நம்பாம தனித்து களங்கண்டு என் மக்களை மட்டும் நம்பி நிற்கிற எங்களுடைய அக்கா அபிநயா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.